ஹலோ மக்களே, எக்ஸாம் நெருங்கி வந்துருச்சுன்னு ரொம்ப பயப்படுறீங்களா? 2 மாசத்துல குரூப் 1, 3 மாசத்துல குரூப் 4, குரூப் 4 முடிஞ்ச செப்டம்பர்லேயே குரூப் 2 என்ன பண்ண போறோம்னு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சுன்னு பயந்து பயந்து நம்ம படித்தோம் அப்படின்னா தெரிஞ்சது கூட மறந்து தான் போகும். எக்ஸாமுக்கு 1 மாதம் இருந்தால் கூட இந்த 1 மாதம் புதுசாக நம்ம நிறையா கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் படித்தா நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறோமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளால் படிக்க முடியும். இன்னும் 3 மாதம் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. 3 மாதங்கிறது ரொம்ப அதிகமான பீரியட். ஆனால் நமக்கு 3 மாதம்தான் அப்படின்னு சொல்லி நம்மளே கம்மியாக நினச்சிக்கிறோம். அதனால தான் ஒரு நாளும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. 3 மாதம் இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கிற டைமை விட ரிவிஷன் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கணும். எக்ஸாமுக்கு 3 மாதம் அதிக பீரியட் அப்படின்னு சொன்னாலுமே இதை படிக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதே 3 மணி நேரம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறத ரிவிஷன் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணும். எந்த அளவுக்கு ரிவிஷன் ரிப்பீட்டடாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அது மனப்பாடம் ஆகும். கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்லாம் பார்த்து பயப்படாமல் இந்த கொஸ்டின் வந்தால் இதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக போட முடியும். அது எல்லாத்துக்குமே ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் படிக்கிற எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி டைம் ரிவிஷனுக்கு அலாட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தோட புதுசாக படிக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் புதுசாக படிக்கிற கான்செப்ட் ரொம்ப கம்மியாகவும் ரிவிஷன் பண்ணுற கான்செப்ட் அதிகமாகவும் இருக்கணும். இப்போ தான் பிகினராக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களால் தி பெஸ்ட்டாக எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. இவ்வளோதான் முடியும், அவ்வளோதான் முடியும், முடிக்க முடியாது, பாஸ் ஆக முடியாது நெகட்டிவாக நினைக்காதீங்க. தி பெஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ உங்களை புஷ் பண்ணி படிக்க முடியுமோ படிங்க. தென் ரிசல்ட் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த அட்டம்ப்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலுமே அப்கமிங் அட்டம்ப்டில் எக்ஸலண்ட்டாக பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குறது கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் நெருங்க அவ்வளோதான், இந்த அட்டம்ப்ட்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக உங்களோட எஃபர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் எப்போவுமே உங்களை சக்ஸஸை நோக்கி தான் கொண்டு போகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டிக்காக பிடிஎஃப் மெட்டீரியல் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்படுறவங்க நம்ம டெலிகிராம் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் அந்த பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை விசிட் பண்ணி பார்க்கலாம், இன்க்ளூடிங் ஆடியோ மெசேஜ் அண்ட் சாம்பிள் டாக்குமெண்ட். தேங்க்யூ.